கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். 824வது நாளிலே இந்த ஜபக்கூடை வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த வருடத்தில் 4 மாதங்களை நாம் கடந்து ஆண்டவர் 5வது மாதத்துக்குள் பிரவேசிக்கத்தக்கதான கிருபைகளை தந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு பாக்கியங்களை கிடைப்பதற்காக அவரை நாம் துதிக்க வேண்டும். இப்பொழுது நாம் ஜபத்திற்குள்ளாக கடந்து போவோம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, கிருபையாக நீர் தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே. ஆண்டவரே, இந்த 2025வது வருஷத்துல 4 மாதங்களை ஆண்டவரே நாங்கள் கடந்து வருவதற்கு தேவரே கிருபை பாராட்டினீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரே, ஒரு பிள்ளையை தகப்பன் தோளில் சுமந்து தூக்கி கொண்டு போவது போல எங்களை இந்த 4 மாதத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம் பலத்தை தந்து உமது கரத்திலே எங்களை தூக்கி கொண்டு வந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் கூட தகப்பனே, நாங்கள் மாதத்தினுடைய 1வது நாளிலே நாங்கள் பாதத்திலே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். தேவரீர், கிருபையாக இந்த மாதத்துல நீர் எங்களுக்கு வழிநடத்த வேண்டுமாறு உமது எங்களை ஒப்புவிக்கிறோம். தேவரீர், எங்களிடத்தில் காணப்படக்கூடிய எல்லா விதமான பாவங்களுக்காக ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்தில் வருந்தி மன்னிப்பு கேட்கிறோம். தேவரீ, கிருபையாய் எங்களுக்கு இறங்க வேண்டுமா ஜபிக்கிறோம். எங்களுடைய சொல்கள், எங்களுடைய செயல்கள், எங்களுடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் காணப்படக்கூடிய ஆண்டவரே, ஆண்டவருக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் எல்லாம் நாங்கள் விட்டுவிடவும் ஆண்டவருக்கு பிரியமாக அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதான கிருபைகளை நீர் எங்களுக்கு தர வேண்டுமா ஜபிக்கிறோம். தேவரீர், ஒரு விசை நாங்கள் அனைவரும் உமது பாதத்திலே வந்து காத்திருக்கிறோம். தேவரீர், எங்களை உமது பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி எறல வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, விசேஷமாக செய்தி தர இருக்கக்கூடிய சகோதரரை உமது கரங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவரீர், உமது ஆவின் அபிஷேகத்தால் அவர்களை நிறைத்து ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் அவர்கள் மூலமாக எங்களுக்கு தர வேண்டிய ஆவிக்குரிய மன்னாவை நீர் அவங்களுக்கு தர வேண்டுமாறு இடத்தில் மன்றாடுகிற தகப்பனே, கேட்கிற வார்த்தைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில அத்தியாவசியப்படுத்தத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமா ஜபிக்கிறோம். இந்த கூடுகையின் ஆண்டவரே உமது கருத்துக்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. வர தாமதித்திருக்கிற எங்களோட சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் வெகுவாக நீங்க சீக்கிரமாக அழைத்து கொண்டு வர வேண்டுமா ஜபிக்கிறோம் தகப்பனே. தேவரீர், எங்களுடைய இந்த கூடுகையில எங்களுடைய இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களுடைய இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அனைத்தும் ஆண்டவரே ஒழுங்காக சர்வ் பண்ணுவதற்கான கிருபைகளை நீங்கள் எங்களுக்கு தர வேண்டுமா ஜபிக்கிறோம். மறுபடியும் பாதத்துல எங்களை தாழ்த்துகிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை வரத்தக்கதான கிருபைகளை எங்களுக்கு தர வேண்டுமா ஜபிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உண்மைக்கு செலுத்துகிறோம். இயேசுவில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமேன். இப்பொழுது சகோதரி ரதிமுத்து அவர்கள் வேத பகுதியை வாசிப்பார்கள். கர்த்தருக்கு சோஸ்திரம். வாசிக்க வேண்டிய வேத பாடம் யோவான் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 7ஆம் வசனம் வரை. வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவின் இடத்திலும் இயேசுவுக்கு அன்பாய் இருந்த மற்ற சீசன் இடத்திலும் போய், கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய் விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறை இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கிலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறை இடத்திற்கு வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடைக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடைக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். ஆமீன். வாசிக்க வேண்டிய வேதபாடம் வாசித்தாயிற்று. இப்பொழுது நம்மத்தில் இருக்கக்கூடிய சகோதரி மேரி சாம்சன் அவர்கள் இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும் என்ற பாடல்களை ஏறெடுப்பார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும்.
நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். அல்லேலூயா கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, இயேசுவின் இரத்தத்தாலே மீட்கப்பட்டு வசனமாம் வேலியாலே காக்கப்பட்டு, கரைதிரையாற்ற பரிசுத்தரோடு, கரைதிரையாற்ற பரிசுத்தரோடு, ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். ஏழை நான் பொன் வீதியில் உலாவிடுவேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். முட்கிரீடம் சூட்டப்பட்ட தலையை பார்ப்பேன். பொற்கிரீடம் சூட்டி நானும் புகழ்ந்திடுவேன். வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, வாரினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வேன். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும். மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஆமென். 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 இப்பொழுது நம்ம மத்தியில செய்திகளை தருவதற்காக சகோதரர் SD டேனியல் அவர்கள் வந்திருக்கிறாங்க. உயிர்த்தெழுதலின் பாடங்கள் என்ற பொருளின் அடிப்படையில் இன்று நம்ம மத்தியில தேவ செய்தியை பகிர்ந்து கொள்வார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். மாதத்தின் முதல் நாளுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மை மட்டும் அழைத்து வந்திருக்கார். செலுத்துவோம். இப்பொழுது கூட உயிர்த்தெழுதலின் பாடங்கள் என்ற தலைப்பிலே அனைவரை சிந்திக்கும்படியாக நினைத்தது என்று சொன்னால், நான் முதல்ல இந்த போன மாதம் முழுவதுமாக நம்ம உயிர்த்தெழுதலை குறித்து சிந்தித்து வந்தோம். ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான தலைப்பு கொடுக்கப்பட்டது. வித்தியாசமாக சிந்தித்து வந்தார்கள். ஆனா அதுல பாடங்கள் என்ன கற்றுக் கொடுக்க என்பதை அது அதிகமாக நமக்கு கொடுக்கப்படாத தோன்றியது. ஆகையால் இந்த முதல் நாளிலே உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து மூலமாக, அவருடைய நிகழ்ச்சிகள் மூலமாக நாம் என்ன பாடம் கற்றுக் கொடுக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அதுக்கு ஆதாரமாக முதல்ல எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் 20ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம். வாரத்தின் முதல் நாளிலே அதே இருட்டோடே மகதை நாள் மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட கண்டாள் என்று பார்க்கிறோம். இந்த காரியத்தை நம்ம சிந்திக்கும் பொழுது சில வேளைகளில் அந்த வேத வசனங்களை சில மக்கள் தனிப்பட்ட முறையிலே அவருடைய சிந்தை கேட்கும் விதமாக மாற்றிக்கொள்வது பார்க்கிறோம். இதுல என்ன சொல்லப்பட்டதுனாக்கா, இந்த கல் எடுத்து போடப்பட்ட கண்டாள் என்று பார்த்தோம். அப்போ உடனே இந்த கல் எடுத்து போடுறது எதற்காக என்று சிந்திக்க சில பேர் தோன்றியது. அவர் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த கல் எடுத்ததாதான் கர்த்தர் இயேசு வெளியே வர முடியுமா, கல் எடுக்க வர முடியாதா என்று சிந்தைக்கு அவர்கள் சென்று என்ன சொன்னாங்கன்னாக்கா, அந்த கல் எடுத்து போட்டது இயேசு வெளியே வரும்படியாக அல்ல, சீஷர்கள் போய் உள்ளே பார்க்கும்படியாக என்று சொல்லி அவர்கள் இதை சிந்தித்தார்கள். அதை ஆழ்ந்து பார்க்கும் பொழுது கல் எடுக்கப்பட்ட காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து பார்க்க வேண்டும்.
முதலாவதாக நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம் வந்து இயேசு கிறிஸ்து இந்த ரெண்டுக்கும், அதாவது மெசியா, ரெண்டுக்கும் வித்தியாசம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது. தேவ ஆவியை என்னால் 1 யோவான் 4 அதிகாரம் 2 வசனத்திலே வாசிக்கிறோம். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணும் எந்த ஆவியும் தேவன் உண்டாயிருக்கிறது. ஆகையால் மாம்சத்தில் வந்த இயேசுவை நம்ம அறிக்கை செய்ய வேண்டும். அதுதான் முக்கியமான காரியம். அவர் மனிதனாக பிறந்தவர், போதனைகள் பல செய்து வந்தார், அற்புதங்கள் பல செய்து வந்தார், பாடு அனுபவித்தார். அதான் முக்கியமான ஒரு காரியம். மனிதனாக பாட அனுபவித்தார், தேவனாக அல்ல, மனிதனாகவே பாட அனுபவித்தார். சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார், அதற்கு பிறகு உயிர் எழுந்தார். இப்பொழுது அவர் நமக்காக இரவும் பகலும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்காக ஒரு இடத்தை ஆயத்த பண்ணி கொண்டிருக்கிறார். இதெல்லாம் சென்று யாருனாக்கா மாம்சத்தில் வந்த இயேசு மாத்திரமே. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து வேறு. அவர் பரமேறியவர், ஆளுகை செய்கிறவர், நம்மை திருத்துகிறவர், நியாயம் விசாரிக்கிறவர். நியாயம் விசாரிக்கிற வேளையிலும் கூட நமக்காக ஒரு காரியம் வந்த இந்த கிறிஸ்து வந்து நமக்காக நியாயம் விசாரிக்கிறார். அவர் வந்து நம்ம குற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் மிகப்படுத்தி காட்டும்படியாகவே சொல்லுவார். ஆனால் அதே வேளையிலே நமக்காக நியாயம் விசாரிக்கும் இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார். அவர் நமக்காக பரிந்து பேசுவார். ஆகையால் அவர் பரிந்து பேச நிமித்தமாகவே நான் பாடு அனுபவித்தேனே என்று சொல்லி அவர் சொல்ல சொல்ல நியாயம் விசாரிக்கிற கிறிஸ்துவானவர் அதை ஒப்புக்கொள்கிறார். இந்த ஸ்பிரிட் பர்சனாலிட்டியை நம்ம அதிகமாக உணர்ந்துகொள்ளவில்லை. உணர்ந்து கொள்ள தேவைப்படுகிறேன்னு சொன்னா, மாம்சத்தில் இயேசு கிறிஸ்து வேறு, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவானவர் வேறு, மெசியா வேறு, அபிஷேகப்பட்ட மெசியா வேறு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் காலம் முடிந்து விட்டது. இப்போது நம்ம கிறிஸ்துவின் காலத்தில் இருக்கிறோம், நடந்து கொண்டிருக்கிறது. இதுதான் நம்ம நம்பிக்கை. இயேசுவின் காலம் முடிந்து விட்டது. நல்ல கவனிங்க, இயேசு காலம் முடிந்து விட்டது. முடிந்தது சொன்னார் அவரு, அதோடு முடிந்து விட்டது. ஆகிய பாத்தீங்கன்னாக்கா நம்மளை வந்து இயேசுவின் பிள்ளைகள் யாரும் அழைக்கிறது கிடையாது. இயேசுடைய சொல்றது கிடையாது. நம்மளை யாரை பார்த்த ஒரு இயேசுடையவன் சொல்றாரா? இல்ல. என்ன சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. ஒரு பாயிண்ட் நல்லா கவனிக்கணும். இதுல நம்ம அப்போஸ்தலர் நடுவர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல ஒரு வருஷமாக சபையை கூடியிருந்து அநேக ஜனங்கள் உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அவர் போய் அவங்க இயேசுவை சொல்லல, இயேசுவை பின்பற்றன்னு சொல்லல. என்ன சொன்னாங்க? கிறிஸ்தவர்கள் சொன்னாங்க. அப்போ கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்துவுக்காக ஆயத்தமாகிறவர்கள், கிறிஸ்துவர்களுக்கு ஆயத்தமாகிறவர்கள், கிறிஸ்துவ நியாயத்திற்காக ஆயத்தமாகிறவர்கள் எல்லோருமே கிறிஸ்தவர்கள். சரி, இரண்டாவது பாடம் படிக்க என்னன்னாக்கா, ஸ்திரீகள் எதற்கு வந்தார்கள்? நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் நாளிலே அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ண கந்தவகங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு ஸ்திரீகளோடு கூட கல்லறை எடுத்துக்கு வந்தார்கள் சொல்லி லூக்கா 24:1 பார்க்க. அப்போ கந்தவங்களை தூக்கிட்டு வந்தாங்க. எதுக்கு வந்தாங்க? அதை நம்ம மார்க் 16:1 பார்க்கலாம். ஒரு நாளுக்கு பின்பு மகிழா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கம் விடும்படி அவளை வாங்கி கொண்டு வந்தாங்க. அப்போ அவங்க பர்பஸ் என்ன? இயேசு கிறிஸ்துவை அடுத்த அந்த காலை ஆக்சுவலி வந்து அவங்க வந்து அடுத்த நாள் காலையிலே வந்துருவாங்க. அடுத்த நாள் காலை வந்து ஓய்வு நாள் அன்னைக்கு வராம அதுக்கு அடுத்த நாள் வந்து இயேசுவின் கல்லறைக்குள்ளே பிரவேசித்து, அவங்க யார் பிரவேசிக்க போறாங்க? பெண்கள் தான் பிரவேசிப்பாங்க. அதான் அவருடைய மெயின் நோக்கம். அவங்க வந்து அந்த பாடியை வந்து அவங்க அந்த துணியெல்லாம் கழட்டி நல்லா பூசிட்டு திருப்பி அதை சுற்றிட்டு போகணும்னா அவங்க ஐடியா இதான் அவங்க யூஸ்வலா பண்ணுவாங்க. அந்த பிரயத்னத்தை அவர்கள் செய்யாத கூடாதபடியாக கொஞ்சம் தடை ஏற்பட்டது பார்க்கிறோம். அப்போ அவர் நோக்கம் மரித்தவள் ஒருவருக்கு சுகந்த விடுவது, இதுதான் அவங்களோட நோக்கம். அவன் கேள்வி என்ன? கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒரு பேசுகின்றார். அப்போ அந்த புரட்டி தள்ளுறது வந்து
அவங்க செஞ்சிடும். அவங்க யாரும் ஆளை பிடிச்சி கொண்டு வந்து தரணும். அப்படி செய்யாம அவங்க என்ன பண்ணிருக்காங்க, தேவதூதன் வந்து கல்லறை புரட்டி போட்டாங்க. எதற்காக? இயேசு வெளியே வரும்படியாக அல்ல, இவர்கள் உள்ளே சென்று அந்த காரியம் செய்யணும்னு அவங்க ஆயத்தமா இருக்காங்க. அதுக்கு ஏற்ற விதமாக ஒரு கல்லை தள்ளி கொடுத்தாங்க. சரி, இப்ப அடுத்த இது பார்த்தோம்னாக்கா, இயேசு வெளியே வர ஒரு கல் தடை இல்லை என்பது தவறான கருத்து. இயேசு மனிதனாக இருப்பதால் கல் ஒரு தடைதான். அதான் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. லாசரு இதை பாருங்க, இயேசு என்ன சொன்னாருனாக்கா, அந்த கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். லாசரு கல்லறைக்கு வந்த பொழுது அவரை உயிர்த்தெழுந்தபடியாக கூப்பிட்ட பொழுது அவங்க என்ன சொன்னாங்க, அவர் என்ன சொன்னார், கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். அடுத்து அவனுடைய சரீரமாக சகோதரியாக மார்த்தாள் நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாளுமே 4 நாள் ஆயிற்று, அதாவது 4ஆவது நாள் தான் அந்த சரீரம் வந்து அழுகி அது வந்து நாட்டம் எடுக்க ஆரம்பிக்கும் சொல்லி அவருடைய கணிப்பு. ஐயா, 1வது நாள் 2வது நாளா வந்து அவங்க அதுக்கு சுகந்த வாசனை பூச்சிட்டாங்கனாக்கா இந்த நாட்டம் இருக்கிறதுக்கு வழி கிடையாதுன்னு சொல்லி அவங்க அதுக்கு முன்னாடியே பூத்துறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஆர் செகண்ட் டே அவங்க உள்ள போய் அந்த சுகந்த வாசனை பூசுவாங்க. இதுல இன்னொரு காரியத்தை நம்ம படிக்க வேண்டியிருக்குது. அது என்னன்னாக்கா, ஒழுங்குமுறைகளை விரும்பும் தேவன். இப்போ அந்த உள்ளே பார்த்த ஸ்ரீஷர்கள் என்ன பார்த்தாங்கன்னாக்கா, சேலைகள் கிடக்கிறதையும், யோவான் 20:7 பார்க்கிறோம், சேலைகள் கிடைக்கிறதையும் தலையில் சுட்டி இருந்த சீலையை மற்ற சேலைகளோடு வைத்திராமல் தனியே ஒரு இடத்துல சுட்டி வைத்திருக்கிறதையும் கண்டார். பாருங்க, கிரமமான காரியத்தை கற்று எதிர்பார்க்கிறார். ஒழுங்கும் கிரமமும் தேவை. இப்போ அந்த கதவை திறந்திருந்தது, அவரு வந்து உயிர்த்து வந்து விட்டார். இப்போ அந்த வந்து அவருடைய சேலைகள் அது யாரோ தெரிஞ்சிடணும். நம்ம நீங்க இதுல பாத்தீங்கன்னாக்கா, யோவான் 11:44 அவள் மரித்தவன் வெளியே வந்தார், அவன் கால்களும் கைகளும் பிரேத சிலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சிலையால் சுட்டப்பட்டிருந்தது. இயேசு அவளை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். அப்போ எப்படி ராசன் வந்ததோ அதே போல இயேசு கிறிஸ்துடைய சரீரம் முழுவதுமாக சேலைகளால் கட்டப்பட்டிருந்தது, அவருடைய முக சேலையால் மூடப்பட்டிருந்தது. அப்போ இந்த இடத்துல யார் அந்த காரியம் செஞ்சிருப்பாங்க? இங்க இயேசு கிறிஸ்து சொன்னாரு ராசருக்கு, நீங்க எடுத்து போடுங்கன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னாக்கா, இயேசு கிறிஸ்துவுக்கு அங்க சென்ற தூதர்கள் அதெல்லாம் செஞ்சாங்கன்னு. தூதர்கள் வேற வேலை இல்லையா? அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை இயேசு கிறிஸ்து வெளியே வருவதற்கு ஏற்ற விதமாக அவருடைய தலையில் இருக்கிற சேலையையும் அந்த அவருடைய சுற்றி இருக்கிறதான சேலைகளையும் எடுக்க வேண்டும் என்பதுதான், கழற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய வேலை. ஆனா அவங்க என்ன செஞ்சாங்க, அப்படியே எடுத்து போட்டுல, நமக்கு தேவையில்லை, இதெல்லாம் அந்த துணிதான் தேவையில்லை, இயேசுக்கு தான் வெளியே வந்துட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு உடல என்ன பண்ணாங்க, அதை சுற்றி வைத்தார்கள். யார் மடிச்சிருப்பாங்க? தூதர்கள் தான் சுற்றி வைத்தார்கள். அதான் கர்த்தருடைய இன்ஸ்ட்ரக்ஷன். நீங்க பாட்டுக்கு அவுத்துருங்க. இப்போ அங்க லாஸ்ட் காரியத்துல வந்து அவுத்து தெரிஞ்சு போட்டுருக்காங்க, ஏன்னா அது தேவையில்லை நம்மளுக்கு. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னை சுற்றி இருக்கிற அந்த சிலைகளை, தலையை சுற்றி இருக்கிற சிலையையும் அது மடித்து வைக்கும்படியாக சொன்னார். நம்ம என்ன படிச்சோம்னாக்கா, இந்த சுத்தம் என்பதை கிரமமான காரியங்களை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில கூட நம்ம அநேக வேலைகளை வந்து நிறைய காரியங்களை நம்ம வந்து தேவையில்லை சொல்லிட்டு தூக்கி எரிஞ்சிடுவோம். அதிகமாக நான் வந்து இந்த கல்லூரியில மாணவர்களுக்கு நான் வகுப்படுக்கும் பொழுது நான் சொல்ற ஒரு காரியம் வந்து, இந்த மாதிரி இயேசு கிறிஸ்துவே உயிர்த்தெழுந்த பிறகு அவருடைய சூழலுக்கு கட்டளை என்னன்னாக்கா, சுற்றி இருக்கிற அந்த சேலைகளை மடித்து வைக்கும்படியாக சொன்னார். நீங்கன்னா இப்ப நாங்க எஸ்பெஷலி இந்த பசங்க வந்து இந்த ஃபைனல் எக்ஸாம் எழுதுன பிறகு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் இருக்கலாம், இல்லாட்டி ஸ்கூல் டைம்ல கொடுக்குற பார்த்தாக்கா ஃபைனல் எக்ஸாம் முடிச்ச உடனே முடித்த நாள், அந்த எக்ஸாம் முடித்த நாள் அவங்களுக்கு இருக்கிற அந்த வெறுப்புல, இந்த பாடம் படித்தவங்க சொல்ல வெறுப்புல அந்த புத்தகத்தை எரிஞ்சிடுவாங்க. நிறைய ஸ்கூல்ல பார்த்துருக்கேன், நிறைய காலேஜ் பார்த்துருக்கேன்.
பிள்ளைங்க வந்து லாஸ்ட் டே ஆஃப் எக்ஸாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா புஸ்தகம்லாம் எழிஞ்சிருவாங்க. இயேசுக்கு அது இருந்ததில்லை. ஒழுங்கும் களமாக செய்ய வேண்டும். புஸ்தகத்துக்கு அட்டை போட வேண்டும். அநேக புஸ்தகங்களை பசங்களுடைய புத்தகம் பார்த்தீங்கன்னாக்கா, எஸ்பெஷலி நல்லா படிக்கிற புஸ்தகங்களை தான் பார்ப்பேன் நான். அவங்க புஸ்தகங்களை பார்த்தாக்கா அட்டை அடுக்கா இருக்கும். ஒழுங்கா படிக்காதவங்க சில நேரத்தில் சுத்தம் வச்சிருப்பாங்க. ஆனா நல்லா படிக்கிற பசங்க வந்து அவங்க புஸ்தகத்தை வந்து அடிக்கடி திறந்து திறந்து பார்த்து பார்த்து படித்து அது அட்டை எல்லாம் அழுக்கா போயிருக்கு. அப்படி அழுக்கா போகாம அதை ஒழுங்கும் களமாக வைக்குங்கிறது வந்து இந்த மூலமா சொல்லியிருக்கிறார். விதமாக அந்த சேலை அவர்கள் கழற்றிய உடனே இதை மடிச்சு சொல்லி ஒரு ஸ்டேட் கொடுத்துருக்காரு. என்ன நம்ம அதிகம் பார்க்கணும்னாக்கா, யோபு 31:32 எனக்கு விரோதமாக என் காணியா பூமி கூப்பிடுகிறதும் படைச்சார்கள் அழுகிறதும் கண்டார். அநேக விதமான காரியங்களை அவன் சொல்லிட்டே வர்றான். அவன் சொல்றான், அந்த காணி பூமியில வந்து வறண்டு போய் இருக்கிற மாதிரியோ, படைச்சார்கள்னாக்கா கரை, இந்த கரைகள் வந்து அழுகிறது. ஐயோ, என்கிட்ட நிறைய புல்லு முளைச்சிருக்க, நிறைய களை முளைச்சிருக்க, என்னை சுத்தப்படுத்த கூடாதா அப்படின்னு சொல்லி அழுகிறதை நான் பார்க்க முடியாது. எனக்கு கொடுக்கப்பட்ட காணி ஆட்சி ஆகிய அந்த பூமியில நான் வந்து அந்த பூமி என்னை கூப்பிடும்படியாக நான் ஒப்புக் கொள்வது கிடையாது. அதனுடைய கரைகள் வந்து ஒருவேளை பயிரிட முடியாத நிலை இருந்தா கூட சுத்தப்படுத்தும் காரியம் நான் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி யோபு தன் வாழ்க்கையை சொல்றாரு. இது நமக்கு படிக்க வேண்டிய பாடங்கள். நம்முடைய வாழ்க்கையில கூட சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய அறையை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். வீட்டை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உடைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அழுக்கா இருக்கலாம், பழசா இருக்கலாம், தூக்கி எரிஞ்சிடக்கூடாது. அதை எங்க வைக்கணுமோ அங்க பத்திரம் வைக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு இந்த ஒரு காரியம் மூலமாக நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கிறார். அடுத்தபடியாக மரியாதை விசுவாசத்தை பற்றி பார்க்கிறோம். இந்த மகதலினா மரியாள் என்பவள் இந்த யோவான் 20:11 பார்க்கிறோம். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே ஏன் அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்றார். அவள் அவளை தோட்டக்காரன் எண்ணி, ஐயா, நீ அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவருடைய வைத்த இடத்தை எனக்கு சொல்லும், நான் போய் அவரை எடுத்துக்கொண்டு வருவேன். பாருங்க, அவருடைய விசுவாசம் எப்படின்னாக்கா, எப்படியும் அந்த உடல் நான் பார்க்கதான் வேண்டும், உடலுக்கு பரிணாமத்தை நான் பூசத்தான் வேண்டும். அது எங்கிருந்தாலும் கூட போய் எடுத்துட்டு வந்துருவேன். ஆனா முடியுமா? ஒரு சடலத்தை ஒரு பெண்ணால் எளிதாக கொண்டு வந்து வைத்து விட முடியுமா? அவ சொல்றா, நான் செய்யறேன். அந்த ஒரு விசுவாசம் தேவை. நம்மால் முடியுமா என்பதில்லை. முடியாவிட்டாலும், சிரமமாக இருந்தாலும், கஷ்டமாக இருந்தாலும், வலிகள் வந்தாலும், வேதனை வந்தாலும் கூட இயேசுக்காக செய்யற காரியத்தை நாம் செய்ய துணிய வேண்டும். இந்த ஒரு பாடத்தை நமக்கு முதலாம் கற்றுக் கொடுக்கிறேன். அப்போ சொல்றாரு, அப்படின்னு நீ எடுத்து போனா அவரை இடத்தை சொல்லும், நீ சொல்லும், நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். அவ்வளவு தூரத்துக்கு விசுவாசம் வைத்திருந்தாள். அந்த விசுவாசத்தை நம்ம படிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில் கூட அதே விதமாக இயேசுக்காக எதையும் செய்ய நாம் துணிய வேண்டும். கஷ்டமான காரியமா இருக்கலாம், இதடியான காரியமா இருக்கலாம், மற்றவர்களுக்கு இயலாத காரியம் இருக்கலாம், நம்மால் இயலும் என்று சொல்லி நாம் தைரியமாக அந்த ஊழியை செய்ய செல்ல வேண்டும் சொல்லிட்டார். இயேசு எப்படி இருந்தார்? மாண்டரூபமா இருந்தார். இதான் ஒரு முக்கியமான காரணம் படிக்க வேண்டிய. அது என்னக்கா, இயேசு வந்து மனுஷனாகவே இருந்தார். ஆகையால் இயேசு வந்து உயிர்த்தெழுந்த பிறகு அவர் சொன்னாரு மரியாதை பார்த்து, என்னை தொடாதே, நான் இன்னும் என் பிதாவிடத்திற்கு ஏறி போகவில்லை. நீ என் சகோதரத்திற்கு போய், நான் என் பிதாவிடத்திற்கும் உங்கள் பிதாவிடத்திற்கும் என் தேவனத்திற்கும் உங்கள் தேவனத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர் சொல்லு என்றார். அவர் வந்து நம்மளை பார்க்க போறேன்னு சொல்ல, நான் வந்து ஏறி போகிறேன், இப்போ என்ன தொடாத, நான் என் பிதாவை போய் பார்க்கணும், அதுக்காக நான் வந்து மற்ற மனுஷனால் கூட நாம தீர்க்கப்படக்கூடாது, அப்படி தீர்க்கப்படாமல் தான் நான் பரிசுத்தமா செல்ல வேண்டும் சொல்லி அவர் எதிர்பார்க்கிறார். அதே வழி நம்ம திரும்பி பார்க்கிறோம். 27 வசனங்கள் 10 வசனங்கள் தாண்டி 27 வசனத்துல பாக்குறோம். தோமாவுக்கு தரிசனம் கொடுக்கும் முன் அவர் சொன்னபடி அதாவது தோமாவை நோக்கி சொல்றாரு, நீ உன் விரலை நீட்டி இங்கே என்னை தொட்டுப்பார், கையை தொட்டுப்பார், காயத்தை தொட்டுப்பார் சொல்லி
தோமாவுக்கு அவர் பெர்மிஷன் தரார். அதே ஆண்டவர் மரியாதை கொடுக்கவில்லை. ஏனென்றால் ரெண்டுக்கு மத்தியில ஒரு காரணம் நடக்கணும். என்னன்னாக்கா, அவர் பிதாவிடத்தில் செல்ல வேண்டும். அவர் பிதாவோடு செல்லும் பொழுது ஒரு சேஞ்ச் ஏற்படுச்சு. He became a transformed person. பருவமாக்கப்பட்ட சொன்னார். இது ஒரு முக்கியமான காரியம். அந்த அனுபவம் ஒரு முக்கியமான அனுபவம். இப்படி ஒரு பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது லூக்கா 24ஆம் அதிகாரம் 17ஆம் வருஷத்துல இப்படி அவர்கள் பேசி சம்பாதித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த எம்மாவு சிஷ்யர்கள் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இயேசு தாமே அவர் சேர்ந்து நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்ப அவர் வந்து கூட போயிட்டு இருந்தாரு. ஆனா அவர் யாரும் தெரியல. அவரை அறிந்து கொள்ள முடியல. மறைக்கப்படக்கூடிய ஒரு காரியம். மறு அனுபவம் அதுதான். நீங்க பாத்தீங்கன்னா அது வந்து மார்க்கு 16:12 போட்டிருக்கு. அதன் பின்பு அவர்கள் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது மறுரூபமாய் தரிசனமானார். அதுக்கு முந்தைய அவர் பிதாடு போயிட்டாரு. பிதாடு போய் சந்தித்த பிறகு மறுரூபமாக்கப்பட்ட நிமித்தமாக அவர் இந்த மறுரூபமான உடலோடு கூட அவர்கள் மனித உடலோடு அல்ல, மரியாதை சந்தித்த பொழுது மனித உடலோடு சந்தித்தாரு. இந்த இடத்துல வந்து மறுரூபமாக்கப்பட்ட கருத்தோடு கூட அவர் சந்தித்து அவர்கள் அதே விதமாக அவர்கள் கண்களால் காண முடியல. ஸோ மற்ற மறைந்து போக முடியும்னு சொல்லி பார்க்கலாம். முக்கியமான பார்த்தீங்கன்னாக்கா அது எப்படி அவர்கள் கண்டு கொண்டாருனாக்கா 2வது பாயிண்ட், அவரோடு கூட அவர் பங்கு இருக்கையில் அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவருக்கு கொடுத்தார். இதற்கு முன்பதாக கூட அவர் அநேக முறைகளில் அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்கிறார். 5 அப்பங்கள் எடுத்து 5000 பேர் போய்த்த பொழுது அப்பத்தை பிட்டு அவர் கையில் கொடுத்தார். அற்புதம் நடந்தது. அவர் அற்புதமானவர் என்பது அவர் கண்டார்கள் சொன்னார், அறிந்து கொண்டார்கள் சொன்னார். அதே விதமாக அந்த அவருடைய சரீரத்தை சாயலாக எடுத்து இந்த பந்தி விசாரிப்பு நடந்த பொழுது, அந்த ராப்போது நடந்த பொழுது அப்பத்தை பிட்டு கொடுத்து என்னுடைய சரீரம் என்று சொல்லி பகிர்ந்து கொள்ள சொன்னார். அப்போ இந்த அப்பத்தை பிற்றும் பொழுது என்ன ஆச்சுனாக்கா, லூக்கா 24:34 அப்பொழுது ஒரு கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். அப்பொழுது ஒரு கண்கள் திறக்கப்பட்டு வச்சிருப்பாங்க. கண்கள் திறக்கப்படுவதற்கு காரணம் என்னன்னாக்கா, அப்பத்தை பிட்பது நிமித்தம். இந்த அப்பத்தை பிட்டுவது வந்து சாதாரண நினைக்கூடாது. அந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தில் பார்த்தோம்னாக்கா, அப்பொழுது அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அநியோகத்திலும் அப்பம் பிடிப்பதிலும் ஜெபம் பண்ணுவதிலும் உறுதியாய் நினைத்து வந்தார்கள். அநேக வேளை வந்து உபதேசத்துக்கு நிறைய ரெடியா இருக்கும், அந்யோகத்துக்காக இருக்குது செஸ் பண்றோம், ஜெபம் பண்ணும்படி சொல்றோம். ஆனா அப்பம் பிட்கிறதிலே உறுதியாளர்கள். இந்த ஒரு காரியத்தை நான் அதிகம் செய்வதே கிடையாது. அற்பம் பிட்டுவது என்பது ஒரு நாள் மாத்திரம் செய்வதில்லை, ஒரு அனுதினமும் செய்த காரியம். இப்ப அற்பம் பிடிக்கிறது ஒரு காரியம் பாருங்க. இதை நம்முடைய அனுதினமும் நம்ம சாப்பிடுறோம். காலையில் ஒரு டிஃபன் சாப்பிடுறோம், மத்தியானம் லஞ்ச் சாப்பிடுறோம். அப்ப நம்ம எந்த ஒரு உப்புமா இருந்தாலும் சரி, இட்லியா இருந்தாலும் சரி, அதை பிட்டு நாம் சாப்பிட வேண்டும். பிற்கும் பொழுதெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டிய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்துவை தரிசிக்க வேண்டும். அவர்கள் வந்து இயேசுவை தரிசித்தார்கள், கண்டு திறக்கப்படுது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாள் ஜெபம் பண்ண வேண்டிய ஆண்டவரே அப்பத்தை பிட்களே உண்மை வெளிப்படுத்தும் சொன்ன ஜெபம் பண்ணணும். இந்த ஒரு ஜெபத்தை நான் அதிகம் எழுதணும். ஒவ்வொரு நாள் ஜெபம் அப்பத்தை நம்ம சாப்பிடும் பொழுது கூட, எப்பொழுதும் அப்பத்தை பிடிக்கும் பொழுது கூட ஆண்டவரை அப்பத்தை பிடிப்பது வெளிப்படுத்த சொல்லணும். இப்ப நம்ம கல்யாணங்கள்ல வந்து அதிகமா கேக் வெட்டுறாங்க, பர்த்டேல கேக் வெட்டுறாங்க. ஏன் வெட்டுறாங்க தெரியுமா? இந்த காரியம் எப்படி ஆரம்பிச்சதுனாக்கா, அப்படி அப்பத்தை பிற்கும் பொழுது ஆண்டவர் வெளிப்படுவார் நம்பிக்கை, விசுவாசம். அதுக்காக தான் திருமண காரியங்களுக்கு முக்கியமா கல்யாணம் பண்ணும்போது பொண்ணு மாப்பிள்ளையும் போய் கேட்க வெட்டுறாங்க. ஏன்னா முதல்ல அப்பத்தை பிற்கிறாங்க. அப்பொழுது அவருடைய வாழ்க்கையிலே 3வது மனிதராக இயேசு கிறிஸ்து வந்து இணைந்து வாழும்படியாக, 30 அழாது சொல்லுவாங்க, அதிர்ந்து போகாதபடியாக, அவள் அழுந்து கொள்ளும்படியாக கேக்கை வெட்டி அவருடைய திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிறார்கள் சொல்லுவாங்க. இந்த உண்மையை நாம் உணரப்பட வேண்டும், இதை நாம் படித்துப்பட வேண்டும். ஒரு நாள் சும்மா ஏதோ ஒரு 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 கல்ச்சர் காரியமாகவோ நீங்க பாட்டுக்கு வந்து கேக் வெட்டுங்கன்னு சொல்லி யாரை கூட்டு வந்து வச்சு எட்ட வைக்கிறதோ மெயின் கிடையாது. இந்த வெற்றும் பொழுது, அப்பத்தை வெட்டும் பொழுது, கேக்கு பிறந்த நாளோ திருமண நாளோ எந்த நாளோ ஒரு கேக்கை கொண்டு வந்து வெட்டும் பொழுது அப்பத்தை பிற்கையிலே ஆண்டவர் இயேசுக்கு வெளிப்பட வேண்டும்.
வெளிப்படும்படி ஆயத்தமா இருக்கிறார். அருமையா சகோதர சகோதரியே, நம்முடைய வாழ்க்கை அநேக வழிகளை மாறி அப்பத்தை பிடிக்கிறோம், சாப்பிடும் பொழுது பிடிக்கிறோம், பல வேளை இந்த விதமாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும் பொழுது பிடிக்கிறோம். அப்பொழுதெல்லாம் அந்த ஒரு காரியம் என்ன, அப்படி பிடிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை வெளிப்பட வேண்டும், அந்த பாடலை நாம் படித்துக் கொள்ள வேண்டும். சும்மா அடுத்தபடியாக இதே வசனத்தை பார்க்கிறோம். உடனே அவளுக்கு அந்த அவளை அறிந்து கொண்ட உடனே அவருக்கு மறைந்து போனார். மறைந்து போற அனுபவம் ஒரு முக்கியமான காரியம். அதாவது வெளிப்படையாக முடிந்த உடனே நான் சொல்ல நம்ம வெளிப்படுத்தும் காரியம் இல்லை, நம்ம மறந்து கொள்ள வேண்டும். மறந்து கொள்வது ஆவியானவர் செய்த காரியம். பருவமாகப்பட்ட சரீரத்திலே ஆவியானவர் புரிந்திருக்கிறார். ஆவியானவர் அதை வெளிப்படையாக பண்ணுறது மறைத்து மறைந்து கொள்ள வைக்கிறார். அப்போஸ்தலர்களுக்கு சரி 8ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். பிலிப்பு இந்த கந்தகை நாட்டு இந்த மந்திரியை ரட்சிப்பு கொண்டு வந்து பிறகு அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்த உடனே பார்க்கிறோம், அவர் தண்ணீரில் இருந்து கரையேறின பொழுது ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார். மந்திரி அப்புறம் அவனை காணாமல் திரும்பி போனார். அது வரைக்கும் அவனை பார்த்திருக்க முடியாது. ஆனா கரையேறின உடனே பரிசுத்தாவியார் கூட்டிட்டு போயிடுவார். மறைக்கிற அனுபவம் நமக்கு அதிகமா தேவைப்படுது. 1 ராஜாக்கள் 12ஆம் வசனம் பார்க்கிறோம். ஒபேதியா எலியா குறித்து சொல்றாரு, நான் உம்மை விட்டு போன உடனே ஒருவேளை கர்த்தருடைய ஆவியானவர் உம்மை எடுத்து நான் அறியாத இடத்திற்கு கொண்டு போவார். அப்பொழுது நான் ஆகாபிடத்திற்கு போய் அறிவித்த பின்பு அவன் உம்மை காணாவிட்டால் என்னை கொன்று போடவனே என்று சொல்றான். அப்போ அவனுடைய அனுபவம் என்ன? பரிசுத்த ஆவியானவர் எலியாவை எப்பொழுதும் எங்கேயாவது போட்டு போயிடுவார், மறைச்சிடுவார். கண்கள் முன்பா இருக்க முடியாது. எலியாவுடைய கடைசி பயணத்தை பார்ப்போம். பாத்தீங்கன்னாக்கா முதல்ல கில்கால்ல போறேன்னு சொன்னாரு. அங்கிருந்து 7 மைல் தள்ளி இருக்க வெத்தேலுக்கு போறேன்னு சொன்னாரு. அங்க 12 மைல் தூரம் தள்ளி இருக்க எரியோவுக்கு போறேன்னு சொன்னாரு. அங்க 7 மைல் தூரம் தள்ளி இருக்க யோர்தான் போன்னு சொன்னாரு. இது எல்லாம் எப்படி போனாருனாக்கா ஆவியிலான போறாரு. ஜஸ்ட் இங்க மறைப்பார், அங்க எழுதுவார். அவர் கூட போன எலிசா கூட இங்க மறைந்தார், அங்க எழுதினார். அதான் முக்கியமான காரியம். ஆவியானவர் நமக்குள் இருக்கும் பொழுது நாம் மற்றவர்கள் மறைந்து போவோம். அதே வழியிலே அவருக்கு கற்றுக்காக எழுந்து சொல்றார். 4வது குறிப்பு தலையில்லா பயணம். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயத்தினால் அவர்கள் கதவு பூட்டி இருக்கையில் இயேசு நடுவே நின்று உங்கள் சமாதானம் சொன்னார். பூட்டி இது வரைக்கும் பாருங்க, இந்த மருவமாடு செய்வது வித்தியாசமானது. அந்த கல்லை எடுத்து போடாமல் இயேசு வெளியே வர முடியவில்லை. இந்த இடத்துல கதவே பூட்டப்பட்டிருந்தது, உள்ள அவரை பூந்து போக்கப்படுகிறது. மருவமாக்கப்பட்ட சரீரத்திற்கு கர்த்தர் கொடுக்க கிருபை என்னன்னு சொன்னால் எந்த தடையும் இல்லாமல் முன்னே செல்ல முடியும். சகோதரி ஊழிய வாழ்க்கையில் தடை இருக்கிறது. ஆவியானவரை கேட்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வாரும், நான் இந்த தடையை மீறி செல்ல வேண்டும் உதவி செய்ய சொல்லும் பொழுது கர்த்தர் நமக்குள் நமக்குள் அந்த வேதவேற அனுபவத்தை கொடுத்து நம் தடையை மீறி செல்லும்படியாக யாவதத்திலே உதவி செய்வார். ஆயத்தமாக இருப்போம். கர்த்தர் உதவி செய்வார். காத்திருப்போம். கர்த்தர் இந்த வார்த்தை கர்த்தர் நன்றி செலுத்துவோம். துளித்தல் மூலமாக அநேக படித்துக் கொண்டிருக்கிறோம். அர்ப்பணிப்போம். கிருபை தேவனே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் அநேக பாடல்கள் படித்துக் கொண்டோம். உயிர்த்தெழுது இந்த உயிர்த்தெழுந்து நாளை குறித்து நாங்கள் ஒருவேளை சாதாரண படித்துக் கொண்டு போனாலும் கூட ஆழ்ந்த கருத்தில் இருப்பதாக நான் பார்த்தோம்ப்பா. மட்டும் நாங்கள் நன்றி செலுத்துவோம் சொல்றோம். நீங்கள் வாழ்க்கிற ஆண்டவரே கடைப்பிடிக்க இருப்பாருப்பா, கடைப்பிடிக்க இருப்பாரு. நாங்கள் இயேசுவை நன்றாக விசுவாசிக்கிறோம். அவரோடு நாங்கள் பயணம் செய்யவும் கற்றுக்கிறோம். தடையில்லாத பயணம் செய்ய கற்றுக்கிறோம். இதோடு வரும் பொழுது தடையும் இருக்க முடியாது. ஆவியானவர்களை நிரப்பிக் கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் அதற்காகவே மருத்துவமாக்கப்பட்ட பொழுது எந்த தடையும் நிகழ்ச்சி வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு முன்னேற்ற பாதையை ஜெபிக்கிறோம். குறிப்பிட்ட ஆசிரியர் கற்றுக்கொண்ட பாடங்களை வாழ்க்கை அபியாசப்பட்டு அர்ப்பணிக்கவும் கொடுக்கிறது. எல்லா துதி கனமை நிர்மாணம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.
அருமையான செய்தியை தந்த சகோதரருக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சார், இப்பொழுது பிரேயரை இல்லாத பட்சத்திலே நம்ம முடிவு ஜெபத்துக்கு செல்ல போகிறோம். அதுக்கு முன்பதாக வரப்போகிற வாரத்தை குறித்து நம்ம ஸ்தாபிக்க விரும்புகிறேன். வருகிறதான சனிக்கிழமை 1ஆம் தேதி சகோதரி டாக்டர் சஹாய் மேரி அவர்கள் நம்மோடு கூட கிறிஸ்துவின் தங்கின ஆவியானவர் குறித்து முதலாவது குறிப்பை அவர்கள் நம்மளுக்கு பகிர்ந்து கொடுப்பார்கள். வல்லனையருடன் ஆவியானவர் இதை குறித்து அவர்கள் பகிர்ந்து கொள்வார்கள். அவர் வாங்க வந்து பங்கு பெறுங்க. நம்ம இணைந்து நம்ம விசேஷமாக வருகிற சனிக்கிழமை நம்ம சபைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம், ஊழியக்காக ஜெபம் பண்ண போறோம், குழுக்காக ஜெபம் பண்ண போறோம். இதை வந்து பங்கு பெறுங்க. உங்களுடைய ஜெப குறிப்பை காத்திருந்து பெற்றுக் இந்த வேலை கூட நம்ம முடிவு ஜெபத்திற்காக வருகிறோம். கிருபையின் தேவனே, தலைமையான ஆண்டவரே, ஒரு சிறு கூட்டத்தை கொண்டு வருவதற்காக நன்றி ஆண்டவரே. விசேஷமாக இந்த ராஜா நாட்கள் ஆண்டவரே, அநேக மக்களுக்கு பல விதமான வேலைகளுக்கு நிமித்தமாகவும் ராஜா நாட்களில் அவர்கள் எடுத்த பல முயற்சிகள் நிமித்தமாக ஆண்டவரே அவர்களால் பங்கு பெற முடியவில்லை. ஆனாலும் கடவுளே ஏற்படுத்தி கொடுத்த சோதனை விசேஷமாக ஆண்டவரே, நாங்கள் ஒழுங்காக ஜெபித்தோமப்பா. கர்த்தர் கொடுத்த வார்த்தை சொந்தம் அடைவதே அந்த வார்த்தை என்ன விதமாக அடிமையை கொடு பேசியதோ அதை நான் பகிர்ந்து கொள்ள கருத்து சேர்க்கிறோம். அது அநேகருக்கு பயனுள்ள இருக்கிறோம் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகளை ஆசிரியத்து இந்த உண்மைகளை இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ளும்படியாக அவளை நடத்தப்படி செய்தாவே. அவளுக்கு அந்த சிந்தனை கொடுத்து ஆசிரியத்தாவே. கர்த்தாவே, இதை இந்த நாளே கலந்து கொண்ட சோத கர்த்தாவே, ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் விசேஷமா தேவனே, நாங்கள் நாளே ஒழுக்காக ஜெபித்தோம், ஒழுக்காக ஒரு ஜெபித்தோம் அப்பா. ஒழுக்காக ஜெபித்தோம்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே 2 பேரும் வந்தால்தான் நலமா இருந்திருக்கும். ஆனால் அநேக குறிப்புகளை பார்க்கும் பொழுது இருவரும் ஆண்டவரே வரவேன்னு சொன்னாங்க, நான் வந்து சேரல. அதனால் நாங்கள் ஆண்டவரே ஏதோ ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டாக மற்றவர்கள் சேர்ந்து ஜெபித்தார்கள், தப்பில்லை. ஆனால் ஆண்டவரே இந்த வேலை ஆண்டவரே நாங்கள் மிகுந்து பார்க்கிறோம். கர்த்தாவே, ஊழியர் எல்லாரும் ஆண்டவரே அந்த வாஞ்சையை கொடுத்து எல்லோருமாக இந்த பங்கு பெற வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை பாரத்தோடு கூட வந்து சேரக்கிறது. பாரப்பட்ட உள்ளங்களை நாங்கள் எதிர்பார்த்து பாரப்பட்ட உள்ளங்கள் இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கும்போது அந்த குடும்பத்தை குறித்து பாரம் வேண்டும். எதுவாக பல குறிப்புகளுக்காக பாரம் வேண்டும் அப்பா. பாரம் இருக்கிற மக்களை கூட்டி வந்து சேர்த்தாலுமே எல்லோரும் மண்டலை இழந்து ஜெபித்தாரப்பா குறிப்பிட்டுக் கொள்ளும். குழந்தைகத்தாவே இன்னைக்கு வந்தவர்கள் சொத்துக்கத்தாவே நன்றியோடு விசேஷமாக இருந்த சகோதரன் தேவதாஸ் அவர்கள் ஆண்டவரை அவளுக்கு எதையோ விதமான வேலை வந்து விட்டதாகியால் அவளும் சகோதரி மலிகதேசம் அவர்களோடு இருக்க முடியும். ஆரம்பத்தில் அவர்கள் ஆரம்பித்து வைத்து எங்களை உற்சாகப்படுத்த சோதனை சபை கொதிக்கும் கத்தாவே அவர்களுடைய ஆஸ்வதியும் அவருடைய பிரயாசங்கள் ஆஸ்வதி வைத்து கத்தாவே. சகோதரி ஜூலி சாந்தி அவர்கள் சோதனை கத்தாவே கத்தவர்களை எடுத்துக்கொண்டு இருப்பார் சோதனை கத்தாவே. அவள் மூலமாக ஆண்டவரை நாளை ஒரு ஜபத்திற்கு சோதனை கத்தாவே. கத்தாமே அந்த மாதிரி ஆசிரியர் சுவாமி அவருடைய வேலைகளை ஆண்டவரை அதிகமாக கற்றுக்கொண்டு புரிந்து குடும்பத்தில் அம்மைகள் பெரும்படி அருள் புரிந்து அதிகமாக எங்கள் ஊழியத்தை பங்கு பெற வேண்டும் என்ற வாஞ்சை கொண்டு வந்து சேரை கற்று தெரிவித்தாரப்பா. குழந்தை கத்தாவே பெரிய சூழ்நிலை இருந்தார்களப்பா. வந்து ஜெபித்தார்கள் ஆண்டவரை அவருடைய சேவைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஜெபிக்கிறோம். அந்த குறிப்பிட்ட ஆண்டவரை எல்லாவற்றும் விசேஷமா இந்த ஆண்டவரே ரஜா நாட்களில் ஆண்டவரை அவர்களுக்கு அநேக பொறுப்புகள் கொண்டாடப்பா. பொறுப்புகள் மத்தியில் ஆண்டவரை விசேஷமாக ஆண்டவரை இன்றைக்கு அந்த ஜூலி சாந்தி அவர்கள் ஆண்டவரை ஏலகிரிக்கு சென்றிருக்கிறார்கள் சுவாமி. ஏலகிரி இருக்கிற நேரத்தில் ஆண்டவரே அவர்கள் எந்த விதமான தொடர்பு எல்லாரும் புரிந்து கொள்ளாண்டவரை முடியாத தொடர்பு பெற்றுக்கொண்டு வந்து சேதவும் இணைந்திருந்தார்ப்பா. சொந்தகத்தாவே நாளாண்டு சோதரி மாலினி முத்துராஜர்களுக்காக வைக்கத்தாவே கத்த மகளை ஆசிரியத்திற்கு சொல்லுகிறோம். மழை இன்னும் பலப்படுத்தி ஜெபிக்கும் குறிப்பிட்டுக் ஆசிரியரையும் ஆண்டவரை அவருடைய ஊழியர் ஆசிரியரையும் குடும்பத்தை ஆசிரியரையும் குடும்பத்தின் தேவைகளை சென்று ஆசிரியருக்கு ஜெபிக்கிறவங்கத்தாவே ஆண்டவரை எங்கள் மத்தியில வந்து அருமையாக வேதத்தை வாசித்து முடிவு பாடல் சோதரி தகுதிகளை ஆசிரியத்தாவே அவருடைய குடும்பத்தில் ஆசிரியரையும் அவருடைய சேர்த்து ஆசிரியருக்கு வைக்கிறோம். குறிப்பிட்டுக் கொள்ளும் விசேஷமாதேவனே அதனால் சோதரி மேரி சோதனை ஆண்டவரை அதிகமாக ஆண்டவரை எங்களுக்காக ஆண்டவரை இணைந்து ஆண்டவரை அருமையான குரலை பாடிய ஆசான ஆசிர்வதியும் முன்னெடுத்தும் காத்துக் கொள்ளும். இன்னும் ஆண்டவரே தேவைகள் எல்லாம் எந்த குறைகள் எல்லாம் அவருடைய குடும்ப தேவைகள் எதுவாக விசேஷமாக அவருடைய அருமையான மகளுடைய திருமணத்துக்காக முயற்சிகளுக்காகவே விளையாடு நாங்கள் விசுவாசம் ஜெபிக்கிறதாவே கத்தரை வாய்க்க பண்ணாங்கப்பா. நீ வாய்க்க பண்ண மாட்டவரை கட்டாயமாக தேவனே நாளைக்கு ஏற்ற நாளை கத்தை கூட்டு வந்து சேர்த்தாண்டவரை சீக்கிரமாக தேவனே அவருடைய திருமண நிலைகளுக்கு
பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கப்பா. தொடர்ந்து கர்த்தாவே விசேஷமான கிருபையோடு நாங்கள் இன்னும் அதிகமாக ஜெமியை கர்த்தாவே சகோதரி ஆண்டவரே கர்த்தர் கொடுத்த கிருபை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவர் சீக்கிரம் கூடிய ஆஸ்வதியும் அவருடைய குடும்பத்தை ஆஸ்வதியும் குடும்பத்தின் மக்களை ஆஸ்வதியும் விசேஷமாக இன்னொரு ஆண்டவரே கர்த்தரோடு இணைந்து கிருபை தெரிவிக்கிறோம். அவரோடு ஒரு ஐக்கியம் கிருபை தெரிவிக்கிறோம். கொடுக்க வேண்டிய கிருபை தந்து பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல கிருபை தந்து கர்த்தர்கள் வளர்ந்து வர கற்று கிருபை தாருங்கப்பா. தொடர்ந்து கர்த்தர் வாழ மாட்டவரே நாங்கள் இணைய முடியாத மக்கள் சொந்த கர்த்தாவே அவளையும் கர்த்தாவே ஆசிரியர் சுவாமி அவளை இணைய முடியாவிட்டாலும் இணைய வருவேன்னு சொல்லி வராமட்டாலும் கொண்டாடுவரே கர்த்தரை பொருட்படுத்திக் கொண்டாடுவரே அவள் ஆண்டவரே வருங்கால ஆண்டவரே என்ற அதிக பாரத்தோடு கூட சேதவும் இணையவும் இதைக்கும் கற்று கிருபை தாருங்கப்பா. தொழிலை கர்த்தாவே நாங்கள் எத்தனையோ பேருக்கு இருந்தோம்ப்பா. எங்களுடைய குடும்பத்தினுடைய ஊழியர்களை கற்று ஒவ்வொரு ஜபத்திலும் கேட்டு அந்தபடியாக வருவதே ஒவ்வொரு வாழ்க்கையும் நன்மை பெற்று அவள் சாட்சியாக பயிலக்கத்தை விடுத்தாருப்பா. ஒன்று கர்த்தாவே எங்களுடைய ஊழியத்தை எடுக்கிற எல்லா குடும்பத்தாரையும் ஆசிர்வதியும், இந்த பிராசங்களை ஆசிர்வதியும், வாழ்வாதாரங்களை ஆசிர்வதியும், அவளுடைய பிள்ளைகளை ஆசிர்வதியும், அவளுடைய பிரயத்தங்களை ஆசிர்வதியும், அவள் எல்லோரும் அன்றைய கத்திற்கு என்று பிரகாசித்து விடுத்தாருப்பா. அநேக சாட்சி சொல்லக்கூடிய அடுக்காண்டு அற்புதமான ஆதி காரியங்களும் அடையாளம் அழைக்கிறத கணக்கு விடுத்தாருப்பா. ஒன்று கர்த்தாவே உங்களுடைய இந்த வேலை கர்த்தாவே நிர்மிதமாக நாங்கள் எந்த தடைமில்லாமல் கர்த்தாவே ராஜா தொடர்ந்து இந்த ஊழியை விருத்தி அடையும். அநேக நாடுகளை வாட்சியோடு வந்து சேர்ந்து ஊழியத்தை இன்னும் மேன்மை பெற கற்றுக்கிறோம். ஆசிரியம் தொடர்ந்து கர்த்தாவே இந்த கருத்தை பொறுப்பேற்றுக் கொள்ளும். எல்லா துறை கடமைகளையும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தர் இயேசு கிருபையும் பிதாவாகிய தேவன் அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்னும் இருப்பதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஸ்தோத்தரி. ஆமென். 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 கர்த்தர் ஸ்தோத்திரம். அந்த யாருக்கும் நன்றி. கர்த்தர் ஆசீர்வதிப்பதாக. இந்த யாருக்கும் நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், சொல்லிக்கிறேன். கர்த்தரோடு இருந்து அடுத்தபடியாக இதை வைக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாங்க. விசேஷமாக மாதம் முழுவதுமாக கர்த்தருடைய பிரசன்னம்